அந்த சைடு வெயிட் பண்ண Liana. Hello. Hi sir. Hi. ஏய் யாரை கிட்ட போவாதீங்கடா. கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க. கொஞ்சம் ஃப்ரீயா அவர்களை மேடை இணை செயலாளர் திரு ரவி மரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். படத்தொகுப்பாளர் சங்கத்தில் இருந்து திரு அசோக் மேத்தா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு ஆர் சுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்துல அடுத்ததாக வரவேற்புரை வழங்க தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனின் செயலாளர் திரு விஜயமுரளி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நமது மரியாதைக்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்மில் ஒருவரான செய்தி விளம்பரம், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்களை வருக வருக என்று உங்கள் பரத்த கையோசையோடு வரவேற்கிறோம். 1958 தமிழ் திரையுலகில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த நாடோடி மன்னன் படம் மூலம் PRO என்ற தொழில் தொடங்கப்பட்டது. 2008 50 வருட பொன்விழா கொண்டாடினோம். இண்டஸ்ட்ரியில் உள்ள அனைத்து சங்கங்களும் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள். 19 வருடங்கள் கடந்ததை அடுத்து இன்று அனைத்து சங்கங்களும் கலந்து கொண்டு சிறப்பிப்பது எங்கள் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய அங்கீகாரமாகும். பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் இணையதள நண்பர்களையும் புகைப்பட கலைஞர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தயாரிப்பாளர்களான திரையுலக பிரம்மாக்களையும் இயக்குநர்களையும் தயாரிப்பாளர் சங்கம், சேம்பர், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவர் ஹரிராஜன் உட்பட அனைவரையும் வரவேற்கிறோம். பெப்சி தலைவர் திரு RK செல்வமணி, செயலாளர் திரு சுவாமிநாதன் இருவரையும் வரவேற்கிறோம். தயாரிப்பு நிர்வாகிகள் சங்க நிர்வாகிகளையும் வரவேற்கிறோம். எழுத்தாளர் சங்க நிர்வாகிகள் எங்கள் அழைப்பு ஏற்று இங்கு வருகை தந்ததற்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரையுலகில் எங்களது பணியை மீடியாக்களும் பத்திரிகை உலகிற்கும் ஏணியாய் தோணியாய் பாலமாய் இருந்து நாங்கள் வேலை செய்கிறோம். ஏணி தோணி பாலம் மிக உறுதியாக இருந்தால்தான் திரையுலகமும் பத்திரிகை உலகம் மீடியா உலகம் நேர்த்தியாய் பயணிக்க முடியும். எங்கள் உறுப்பினர்கள் சிலர் தயாரிப்பாளர்களாகவும் கதாசிரியர்களாகவும் இயக்குநர்களாகவும் புகைப்பட கலைஞர்களாகவும் யூடியூப் சேவர்களாகவும் இருக்கிறார்கள். அமைச்சர் அவரிடம் கடந்த மாதம் சில கோரிக்கைகள் வைத்து மனு அளித்துள்ளோம். அப்பொழுது நான் தலைவர், இப்பொழுது யுவராஜ் தலைவர், நான் செயலாளர். அந்த மனுவினை மறுபடியும் தங்களிடம் நினைவுபடுத்தி வழங்க இருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர்,
புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோரை தொடர்ந்து இன்றைய திரையுலகில் இருந்து சா ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக வந்திருக்கிறார் என்பது திரையுலகினருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும், வரப்பிரசாதமாகும். இங்கு வந்துள்ள அனைத்து சங்கங்களுக்கும் கோரிக்கை உள்ளது. மாண்புமிகு அமைச்சர் நம்மில் ஒருத்தர். அவர் இங்குள்ள சங்கங்கள் அனைத்தையும் அழைத்து ஒரு நாள் திரையுலகத்திற்காக நேரம் ஒதுக்கி அழைத்து பேசினால் மிகவும் நன்றாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து திரையுலகினரையும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களையும் வருக வருக என அழைத்து வணங்கி இந்த வாய்ப்பு வழங்கிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வெற்றி பெற்ற நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டையை வழங்குவார். இந்த நேரத்தில் தேர்தலை சிறப்பாக நடத்தி கொடுத்த அதிகாரி வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் மேடையில் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக உங்கள் பலத்த கரகோஷத்துடன் தலைவர் திரு பி யுவராஜ் அவர்கள். தேர்தல் அதிகாரி வழக்கறிஞர் சங்கர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்தார். முதலாவதாக தலைவர் திரு பி யுவராஜ் அவர்களுக்கு கைத்தட்டுங்கப்பா, நம்மள ஒருத்தர் வெற்றி சான்றிதழும் அடையாள அட்டையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக செயலாளர் திரு என் விஜயமுரளி அவர்களுக்கு. சார், நீங்க தான் வாங்கணும். இந்த தருணத்தில் இயக்குனர் தயாரிப்பாளர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களையும் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பொருளாளர் திரு வி கே சுந்தர் அவர்கள். சௌந்தர்யா மேம், ஐ ரெக்வெஸ்ட் யூ. எல்லாருக்கும் ஓகே. அடுத்ததாக துணைத் தலைவர் புவன் என்கிற திரு எஸ் புவனேந்திரன். அடுத்ததாக துணைத் தலைவர் இணை செயலாளர் திரு ஜி பாலன் அவர்கள். அதாவது இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யுவராஜ் தலைமையில் புதிய அணி வெற்றி பெற்றதும் முதல் அறிவிப்பாக உறுப்பினர்களுடைய பிறந்த நாள் அன்று 1000 ரூபாய் பரிசு வழங்குவதாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதம் பிறந்த நாள் கொண்டாடும் 5 உறுப்பினர்கள்ல பாலன் சாரும் ஒருத்தர். அதனால அவருக்கு அடையாள அட்டை மரியாதையோடு சேர்த்து பர்த்டே கிஃப்ட் வந்து கொடுக்கறாங்க. அடுத்ததாக இணை செயலாளர் திரு ஆர் உதயகுமார் அவர்கள். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செயற்குழு உறுப்பினர் திரு கிளாமர் சத்யா அவர்கள்.
பேரில் அதாவது நடந்த தேர்தலில் வந்து 90 ஓட்டுகள் வந்து பெற்ற அதிக ஓட்டு பெற்ற செயற்குழு உறுப்பினர் வந்து கிளாமர் சத்யா அவர்கள். அடுத்ததாக திரு மதுரை ஆர் செல்வம் அவர்கள். பிஆர்ஓக்கள் நீங்க வாங்கன்னா அடையாள அட்டையை கழுத்தில் வந்து போட்டுக்குமாறு உங்களுடைய செயலாளர் அன்போடு கேட்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் ராஜ்மோகன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சார் நீங்க ஸ்டேஜில் இணைஞ்சுக்கலாம் சார். செயற்குழு உறுப்பினர் திரு மதிவொளி எஸ் குமார் அவர்கள். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் திரு நிக்கில் முருகன் அவர்கள். நடிகர், பன்முக திறமையாளர், உங்களுக்காக நான், உங்களால் நான் என்று பல அடைமொழிக்கு சொந்தக்காரர், கலர் கலர் காஸ்டியூமின் நிரந்தர தலைவர், அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் திரு ஆர் ராமானுஜம் அவர்கள். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் திரு டி நிதிஷ் ஸ்ரீராம் அவர்கள். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு டி நிதிஷ் ஸ்ரீராம். அடுத்ததாக திரு சி சதீஸ்வரன் அவர்கள். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் திரு ஏ பரணி அவர்கள். செயற்குழு உறுப்பினர் திரு எஸ் வேலு அவர்கள். அடுத்ததாக இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்காக தயாரா இருக்கிறாரு. அதை நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயமுரளி சார் வந்து தயாரா இருக்கிறாரு. சார் வாங்க. தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனின் இன்று கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள 2 பேரையும் மேடைக்கு அளிக்கிறோம். ஒருவர் டைமண்ட் பாபு அவர்கள். அடுத்ததாக இன்னொரு கௌரவ தலைவர் சுரேஷ் சந்திரா அவர்கள்.
இந்த நியமனம் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனின் நியமன செயற்குழு உறுப்பினராக இப்பொழுது படம் பண்ணிக்கொண்டிருப்பவர்களையும் சீனியாரிட்டி அடிப்படையிலையும் ஒரு 7 பேரை நியமித்துள்ளோம். முதலாவதாக திரு சிங்காரவேலு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ரியாஸ் கே அகமது அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வெங்கட் அவர்கள். ரியாஸ் அகமது அடுத்ததாக வெங்கட். கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்ததாக முத்துராமலிங்கம் கொஞ்சம் மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, அடுத்ததாக முத்துராமலிங்கம் அடுத்து மேடையிலே இருக்கும் திருமதி சாவித்திரி அவர்கள். இந்த நிர்வாக குழுக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு பெண்ணினம் சாவித்திரி. திருமதி சாவித்திரி அவர்களுக்கு சௌந்தர்யா மேடம் அவர்கள் அடையாள அட்டையை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எய்ம் சதீஷ் அவர்கள். எய்ம் சதீஷுக்கு கைத்தட்டலே பத்தலையே. அடுத்ததாக பொதுக்குழு உறுப்பினர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரம் காலம் இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு விரைவாக வருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். திரு நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், யூனியனின் முன்னாள் தலைவர் என்ற பெருமையும் உண்டு, மூத்த மக்கள் தொடர்பாளர். அடுத்ததாக திரு சுரா அவர்கள். சுரா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சார் கொஞ்சம் குயிக்கா வாங்க சார். 100 புத்தகங்களுக்கு மேல் எழுதியவர் சுரா அவர்கள். அடுத்ததாக திரு மௌனம் ரவி அவர்கள். அடுத்ததாக பெருதுளசி பழனிவேல் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக திரு கணேஷ்குமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக திரு பாரிவல்லல் அவர்கள். திரு ஆதம்பாக்கம் ராமதாஸ் அவர்கள். அடுத்ததாக திரு எஸ் கோவிந்தராஜ் அவர்கள் மேடை அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். திரு எஸ் விவான் அவர்கள்.
திரு ஆர் மனோகரன் அவர்கள். அடுத்ததாக திரு எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். மனோகரன் அவர்கள் தயார் நிலையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு ஆர் மனோகரன். அடுத்ததாக திரு வி எம் ஆறுமுகம் அவர்கள். விவான் அவர்களை தொடர்ந்து ஆறுமுகம். அடுத்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நடிகர் அசோக் செல்வன் அவர்களும் அர்ஜுன் தாஸ் அவர்களும் இணைந்து உறுப்பினர் அடையாள அட்டையையும் மரியாதையும் செய்வார்கள். அசோக் செல்வன் அவர்களையும் அர்ஜுன் தாஸ் அவர்களையும் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுக்குழு உறுப்பினர்கள்ல திரு வி எம் ஆறுமுகம் அவர்கள், திரு எஸ் ராஜேஷ் அவர்கள், அடுத்ததாக திரு சார்லஸ் அவர்கள், சூர்யா என்ற சார்லஸ், அடுத்ததாக பி சிவகுமார் அவர்கள். இவருக்கு பிறந்தநாள் பரிசும் சேர்த்து இருக்கிறது. திரு பி சிவகுமார் அவர்கள், திரு ராஜேஷ் அவர்கள், அடுத்ததாக பி சிவகுமார் அவர்கள். பிறந்தநாள் பரிசும் சேர்த்து கொடுங்க. அட்டை மாறியவாறு இது மாற வேணாம்னு நினைக்கிறேன். பரிசு சரியாக போய் சேரணும். அடுத்ததாக திரு எம் சையத் இப்ராஹிம் அவர்கள், அடுத்ததாக திரு சக்தி சரவணன் அவர்கள், அடுத்ததாக திரு எஸ் சங்கர் அவர்கள், அடுத்ததாக திரு ஜே சுரேஷ்குமார் அவர்கள், நன்றி அர்ஜுன் தாஸ் மற்றும் அசோக் செல்வன் அவர்களே. அடுத்ததாக இந்த மேடையில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பாக தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அவர்களையும், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக செயலாளர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களையும் இணைந்து அடையாள அட்டை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பதான் உதயகுமார் சார் கொஞ்சம் பொறுமையா இருப்பார். திரு ஆர் எஸ் பிரகாஷ் அவர்கள், அடுத்ததாக திரு பி தியாகராஜன் அவர்கள், திரு பி தியாகராஜன் அவர்கள், தியாகு என்கிற தியாகராஜர்,
அடுத்ததாக திரு பி ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள். திரு ஸ்ரீ வெங்கடேஷ். அடுத்ததாக ஜே கார்த்திக். அடுத்ததாக திரு எஸ் அஸ்வத் அவர்கள். நன்றி ஆர் கே செல்வமணி சார் அண்ட் உதயகுமார், ஆர் வி உதயகுமார் சார். அடுத்ததாக இந்த மேடையில் நடிகர் இயக்குனர் நடிகர் சேரன் அவர்களையும் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு என் நரேஷ்ராஜ் என்ற ஜான். பொதுக்குழு உறுப்பினர்கள்ல அடையாள அட்டை பெறுவதற்காக திரு என் நரேஷ்ராஜ் என்ற ஜான். அடுத்ததாக திரு அப்துல் ஏ நாசர் அவர்கள். அடுத்ததாக திரு ஏ சுல்தான் ராஜா. அடுத்ததாக திரு ஆர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். ஆர் எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசும் சேர்த்து 72 வருட பாரம்பரியம் மிக்க சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தில் இருந்து திரு ஆர் எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசும் சேர்த்து. அடுத்ததாக திரு ஜி ராமஜெயம் அவர்கள். அடுத்ததாக திரு ஜி ராமஜெயம் அவர்கள். அடுத்ததாக திரு டி சரவணன் என்கிற சரண் அவர்கள். நன்றி ஆர் சுந்தரராஜன் சார் அண்ட் சேரன் சார். அடுத்ததாக இந்த மேடையில் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் வருகை தந்துள்ள தலைவர் திரு GKM தமிழ்குமரன் அவர்களையும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் செயலாளர் திரு டி சிவா அவர்களையும் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுக்குழு உறுப்பினர்களிலிருந்து திரு என் விஜயகுமார் அவர்கள். அடுத்ததாக திரு ஆர் மணிகண்டன் அவர்கள். இந்த தருணத்தில் தனஞ்சயன் அவர்களையும் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஹேமானந்த் பத்மநாதன் அவர்கள்.
பி முத்து அவர்கள். திரு பி முத்து அவர்கள். வாங்கிக் கொண்டிருப்பது திரு ஹேமானந்த் பத்மநாதன் அவர்கள். அடையாள அட்டை. திரு பி முத்து அவர்கள். அடுத்ததாக திரு பி ஸ்ரீதர் ராஜு அவர்கள். அடுத்ததாக திரு ஆண்டனி ஜெயக்குமார் அவர்கள். அடுத்ததாக திரு ஆர் ராஜேஷ் அவர்கள். ஆடியோ ராஜேஷ் என்ற அடைமொழியை கொண்ட திரு ஆர் ராஜேஷ் அவர்கள். சவுண்ட் ராஜேஷ் அப்படிங்கிற செல்ல பெயரும் இவருக்கு இருக்க. அடுத்ததாக திரு ஆர் சூரிய பிரகாஷ், PRO மௌனம் ரவி அவர்கள் மகன் திரு ஆர் சூரிய பிரகாஷ் அவர்கள். அடுத்ததாக திருமதி தேன்மொழி அவர்கள். தேன்மொழி அவர்களுக்கு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அடையாள அட்டையை வழங்கி மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு ஆர் கந்தா அவர்கள். திரு என் கோபிநாத் அவர்கள். அடுத்ததாக ஆர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள். நன்றி சார். அடுத்ததாக இந்த தருணத்தில் இயக்குனர் தயாரிப்பாளர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களை இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 பேர் தான் மேம். மேம், அப்பாவுக்கு சிட்டியில கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ சிப் போட்டு ரெட் சிப் ஒன்று தான் போடுவாங்க. எனக்கு 10-15 சிப்பு போட்டிருக்காங்க. நான் எந்த சிப்புக்கு மோடாய் பேசுறது அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததாக திரு எஸ் ஹரிபாபு அவர்கள். கடும் கரகோஷத்திற்கு மத்தியில் திரு எஸ் ஹரிபாபு அவர்கள் இந்த தருணத்தில் அமைச்சரை எழுந்து நின்று அவருடன் இணைந்திருக்கிறார். அடுத்ததாக திரு அருள் பிரகாஷ் அவர்கள். இந்த தருணத்தில் சொர்க்கோ அவர்களையும் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருள் பிரகாஷ் அவர்கள். அடுத்ததாக திரு பி ஹரிகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக ஜே மனோஜ்குமார் அவர்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்ததாக திரு ரவி மரியா அவர்களை மேடையில் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடன் சொர்க்கோ அவர்களும்.
திரு ஜே கார்த்திக் அவர்கள். திரு பி ரூபேஷ் அவர்கள். நிறைவாக திரு இ ராஜ்கமல் அவர்கள். நன்றி. ஒத்துழைத்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. ராஜ்கமல் அவர்கள். எனக்கு கடைசியா கொடுப்பாங்க சார். நன்றி.